தீட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். இது சைன் தீட்டாவோட கிராஃப். சைன் தீட்டா வந்து 1ல் இருக்குது, நெகட்டிவில் கூட -1ல் தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் வந்து கோடொமைன், நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் டொமைன். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, இது இந்த பக்கமும் போகும், அதாவது -∞ +∞ வரையும் போயிட்டுருக்கும். என்னது டொமைன். அதுவே கோடொமைன் வந்து +1 -1 தான். ஓகே, இப்போ சைன் தீட்டா பேசிக்காக என்ன? சைன் தீட்டானா என்ன பேசிக்காக? சைன் தீட்டாவோட ஆப்போசிட், அதுக்கப்புறம் ஹைப்போட்டோனியஸ் டிவைடட் பை ஹைப்போட்டோனியஸ். இது ஒரு பேசிக்காக சைன் தீட்டா ட்ரிக்னாமெட்ரி ரைட் ட்ரையாங்கிளை பொறுத்து தான் இருக்குது. இங்கே வந்து தீட்டாவோட ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, ஹைப்போட்டோனியஸ் வந்து ஏசி. ஏசி வந்து ஹைப்போட்டோனியஸ், ஏபி வந்து ஆப்போசிட். இதுக்கு தீட்டாவுக்கு சைன் இஸ் a ஆட் ஃபங்க்ஷன். சைன் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். டொமைன் சொன்னல, டொமைன் வந்து -∞ +∞. கோடொமைன் வந்து -1 1. இது ஒய், இது எக்ஸ். கிராஃபை பேஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். cos² + sin² θ = 1. இந்த cos² கொண்டு வந்ததுக்கு வந்து ரீசன் என்னன்னா, இதுலேருந்து தான் நம்ம sin² எடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு புரியறதுக்காக cos² எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, sin² θ which is equal to 1 - cos² θ. இதில் sin² அப்படியே வச்சுட்டா cos² θ அந்த பக்கம் கொண்டு வந்தால் 1 - cos² θ. இதுதான் பேசிக் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. பேசிக்கான ஃபார்முலா இது. அதுக்கப்புறம் வந்த ஃபார்முலா இது, sin² θ which is equal to 1 - cos² θ. ஓகே, அடுத்த ஃபார்முலா என்னன்னா a + b. a + b சைன் வந்து மல்டிப்ளையர் இருந்தால் என்ன பண்ணணும்? அதுதான் sin of a + b. ஃபார்முலா வந்து sin a cos b + cos a sin b. வாட்? ரிப்பீட். இன்னொரு தடவை படிக்கலாம். sin a + b வந்து என்னன்னா sin a cos b + cos a sin b. ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். பேசிக்காக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். sin θ which is equal to sin of equal to sin மட்டும்தான் இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம், இந்த பக்கம் ஈக்குவலுக்கு லெஃப்டில் இருந்துச்சுன்னா அங்கே மேக்ஸிமமாக வரப்போகிறது 2 ஃபங்க்ஷன் சைன் இல்லாமல். என்னது? ரைட்டில் 2 ஃபங்க்ஷன் சைன் இல்லாமல் வரும். என்னென்னா, ஒன்று cos θ, இன்னொன்று tan θ. tan θ கூட ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் வருது, மற்ற எல்லாமே காஸ் தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? sin of a + b இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து sin a cos b ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எடுத்துக்கணும். ப்ளஸ் இப்போ வந்து sin a போட்டாச்சுன்னா நெக்ஸ்ட்டு காஸ் போடணும். cos a, அதுக்கப்புறம் sin b. இங்கே பாருங்கள், இங்கே a இருக்குது, காஸுக்கு இங்கே b இருக்குது, இங்கே சைனுக்கு b இருக்குது, இங்கே சைனுக்கு a இருக்குது. அவ்வளோதான். ஓகே, sin of a + b என்ன? இப்போ sin of a + b என்ன சொல்லி பாருங்கள். sin a cos b + cos a sin b. sin a cos b + cos a sin b. நெக்ஸ்ட்
இந்த ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? sin a cos b அதே தான், மேலே இருக்கிறது அதே கீழே எழுதியிருக்கோம். பட் இங்கே இருக்க ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் அதே தான். ஸோ sin of a minus b வந்து sin a cos b மைனஸ் cos a sin b. sin a cos b மைனஸ் cos a sin b. அடுத்தது பிளாக் எடுத்துக்குமா? அடுத்தது வந்து என்னென்னா sin c. இப்போ வந்து a ப்ளஸ் பின்றது ஒரு ஹோல் ப்ராக்கெட்குள்ளே இருந்தது. இப்போ அந்த ப்ராக்கெட் இல்லாமல் தனித்தனியாக sin c ப்ளஸ் sin d, இது a sin ஏன்னு கூட வச்சுக்கோங்க, sin பின்னு கூட வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் sin c ப்ளஸ் sin d இது வந்து ஹாஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் ஆங்கிள் 2 sin c ப்ளஸ் d by 2 cos c minus d by 2. ஓகே, 2 sin, ஏன்னா ரெண்டு சைன் இருக்குது, sin 2 வந்துருச்சு. sin plus sin 2 sin. ஓகே, 2 இங்கே வந்து c plus d ஃபஸ்ட்டு டிவைடட் பை 2 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 அடுத்தது மைனஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் டிவைடட் பை 2. ஓகே, understood? இப்போ sin c மைனஸ் sin d. இப்போது மைனஸ் நடுவில் வந்ததுன்னா காஸ் முன்னாடி வந்துடும் வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா காஸ் முன்னாடி வந்துடும். இப்போ sin c மைனஸ் sin d வந்து 2 cos c ப்ளஸ் d பை 2 இன்ட்டு sin c ப்ளஸ் d பை 2. ஓகே, I will remove that black marks. ரெட் எடுத்துப்போம், ரெட்டு நல்லா இருக்கு. அடுத்த ஃபார்முலா sin 2 theta which is equal to 2 sin theta into cos theta. 2 sin theta which is equal to sin 2 theta which is equal to 2 sin theta into cos theta which is equal to 2 tan theta divided by 1 plus tan square theta. 1 plus tan square theta. 2 tan theta divided by 1 plus tan square theta. இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு மட்டும்தான் சைன் வந்து tan வரும், மற்ற எல்லாத்துக்கும் சைன் காஸ் தான் வரும். சைன் இருக்கும் காசு இருக்கும், எல்லாத்துக்குமே சைன் இருக்கும் காசு இருக்கும். எதுக்கு? ஃபங்க்ஷன்ஸ் a ப்ளஸ் b அந்த மாதிரி வரதில்லை. அதுக்கப்புறம் sin 2 தீட்டாவுக்கு அடுத்தது sin 2 தீட்டாவுக்கு வரையும்னா என்னது சைன் காஸ். பட் sin 3 தீட்டாவுக்கு வந்து 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா sin 3 தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா. இங்கே வந்து 3 வந்து முன்னாடி போயிடுது. 3 + 1 என்ன 4 மைனஸ் 4. இப்போ இந்த 3 வந்து இங்கே போயிடுது, கியூபாக மாறிடுது. ஓகே, sin 3 theta which is equal to 3 sin theta minus 4 sin cube theta. அடுத்தது minus 2 sin a into sin b minus of 2 sin a into sin b. நம்ம இது வரையும் என்ன பார்த்தோம்? ப்ளஸ்ஸு தான் பார்த்தோம். இப்போ ரைட் லெஃப்டில் மல்டிப்ளிகேஷன் minus of 2 into sin a into sin b. மைனஸ்னு வந்தால் காஸ் ஃபஸ்ட்டு வந்துடும், ரைட்? ஸோ காஸ் a ப்ளஸ் b மைனஸ் காஸ் a மைனஸ் b. காஸ் a ப்ளஸ் b மைனஸ் காஸ் a மைனஸ் b. காஸ் a ப்ளஸ் b மைனஸ் காஸ் a மைனஸ் b. காஸ் a ப்ளஸ் b மைனஸ் காஸ் a மைனஸ் b. sin a ப்ளஸ் b இன்ட்டு sin a மைனஸ் b. இங்கே sin a plus b into sin a minus b which is equal to sin square a minus sin square b. sin a plus b into sin a minus b which is equal to sin square a minus sin square b. a plus b whole square formula என்ன? a square இது a square minus b square formula என்னது? a square minus b square formula what?
இது a + b இன்ட்டு a மைனஸ் பியா, அதே மாதிரி சைன் என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் b, sin of a plus b into sin of a minus b minus sin square a minus sin square b. Let's recap previous section. ஒரு ஸ்மால் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த சைன் தீட்டாவோட ஃபார்முலா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. சைன் தீட்டா ஃபார்முலா இதோட முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்மால் ரீகேப். sin theta which is equal to opposite by hypotenuse, இதான் பேசிக் ஃபார்முலா. sin theta வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன், டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, கோடொமைன் வந்து -1லேருந்து 1. இது cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா which is equal to 1. பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி. sin ஸ்கொயர் தீட்டா which is equal to 1 minus cos ஸ்கொயர் தீட்டா. sin ஸ்கொயர் இதில் எப்படி வந்துச்சுன்னா 1 மைனஸ் இது வந்துடுது. sin square theta which is equal to 1 minus cos square theta. sin a plus b which is equal to sin a plus b, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால என்னது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் இருக்கிறதுனால a ப்ளஸ் ஏவும் பியும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் சேஞ்ச் இல்லை, ப்ளஸ் மைனஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். sin a cos b அப்புறம் cos a sin b, இங்கேயும் sin a cos b cos a sin b. ஆனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன வந்துடும், ப்ளஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும். மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ்க்கு மைனஸ் ப்ளஸ்ஸு. சைன் சி ப்ளஸ் சைன் டி ப்ளஸ் இங்கே இருக்குது. சைன் சி ப்ளஸ் சைன் டினா 2 ஆஃப் சைன் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. அடுத்தது சைன் சி மைனஸ் சைன் டி, இங்கே மைனஸ் இருக்குன்னா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் சி ப்ளஸ் டி பை 2. ஓகே, மைனஸ் இருக்கிறதுனால காஸ் இங்கே முன்னாடி வந்துருக்கும். 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் சி ப்ளஸ் டி பை 2. இன்னும் நீங்கள் வச்சுக்கலாம்னா இங்கே வந்து இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, இங்கே மைனஸ் கொண்டு வந்தால் மாற்ற முடியாது. பட் இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் காசை முன்னாடி கொண்டு வந்துடுறோம், சைனை பின்னாடி தள்ளியிருக்கோம், அவ்வளோதான். சைன் 2 தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா which is equal to 2 tan theta divided by 1 plus tan square theta. Sin 2 theta which is equal to 2 sin theta into cos theta. Sin 2 theta which is equal to 2 sin theta into cos theta which is equal to 2 tan theta divided by 1 plus tan square theta. Sin 3 theta which is equal to 3 sin theta minus 4 sin cube theta. 3 first முன்னாடி வந்துடுது, அதுக்கப்புறம் மைனஸ் 3 + 1 4, 3 வந்து கியூபாக மாறிடுது, 4 sin cube theta. sin 3 theta is 3 sin theta minus 4 into sin cube theta minus 2 sin, மைனஸ்னு வந்தாவே காஸ் ஃபஸ்ட்டு வந்துடும், காஸ் a plus b minus cos a minus b, cos a plus b minus cos a minus b. ஏன் இங்கே காஸ் வந்துச்சு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால minus 2 sin a into sin b cos a plus b minus cos a minus b. sin a plus b sin into sin a minus b, a plus b into a minus b, a square minus b square. அதே மாதிரி sin a square minus sin of b square. End of the section. Thank you. Subscribe to my channel. Okay, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க போதும். சப்ஸ்கிரைப் CRIBE பண்ணிவிடுங்க to get more videos like this.